ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 2 மந்த்ஸில் வந்து 1,60,000 சம்பாதிக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி நம்மளுக்கு டே 8. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:34 ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியை. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு பார்ப்போம். இன்றைக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3,300 மேலே நம்ம டார்கெட் வச்சுருப்போம். அதை அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரி, ஆரம்பிக்கலாங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:46 ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் எடுத்துட்டோம். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்மோர். இது கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு காமிக்கிறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. இந்த ட்ரிப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 285. ஆனால் கஸ்டமர் வந்து 300 பே பண்ணிட்டாங்க. இவனோட கோவில் அந்த இடத்துல இந்த ஐயர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. நம்ம 7:30க்கு நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். ½ அன் ஹவராக நம்ம வெயிட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு புக்கிங் கிடைக்கல. எக்மோரில் தாங்க வெயிட் பண்ணுறோம். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. பசிக்குது, சாப்பிட்ருவோமா அந்த டயத்தில் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. அதாங்க நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து சாப்பிட்டேன். மார்னிங் வந்து டிஃபனே சாப்பிட்றது இல்லைங்க. ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வழக்கமாக டீ, வடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ட்ரிப்பு வந்து அடுத்த ட்ரிப் எடுக்கும்போது நம்ம போய் முடிக்கிற இடத்துல வந்து சிலப்போ ஹோட்டல் தேடாமல் நான் வந்து டக்குன்னு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு டீயோ வடையோ சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றதில்ல. நேற்றுலாம் ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை சாப்பாடு. வெறும் ஜூஸு, டீ, வடை அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த 2 மாதம் சம்பாதிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம போயிட்டு செலவு கொண்டு வந்தோம்னா இருக்காங்க. அதனால் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆயிடுச்சு. நம்ம காலையில் இது வரைக்கும் நம்ம ஒரு ட்ரிப்பு தான் எடுத்துருக்கோம். இது பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ட்ரிப்பும் அடிக்கல. அடிச்ச ஒரு ட்ரிப்பு அடிச்சிச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. சனிக்கிழமைனால இந்த மாதிரி தான் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இன்னைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு. சம்பாதிச்சுலாட்டா லாஸ்ட்டாக பிக் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகுது. 2வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் பிக்கப். 4.5 கிலோமீட்டருக்கு 66. கிலோமீட்டர் 16 ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடு 5 ரூபா போகும். இல்லைங்க, இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் அப்புறம் கிலோமீட்டருக்கு 7 ரூபா. மூணாவது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்மூர்லேருந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து ராயபுரம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்துச்சு. 180 ருபீஸ் கஸ்டமர் பே பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:21 ஆகுது. அடுத்த ட்ரிப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரத்துலேருந்து அண்ணா நகர். இதுக்கு 220 ருபீஸ் அவங்க பே பண்ணாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்லேருந்து நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:36 ஆகுது. ராயபுரில் பார்த்தீங்கன்னா 896 ரூபாவும், ஊபரில் 548 ரூபாவும். ₹1,400 பஸ் ஸ்டாப் சம்பாதிச்சிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் தாண்டி இருக்குங்க.
இப்போ நம்ம ஏரியாக்குள்ள போகணும்னா 32 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர். போதும். இது ஒண்ணுதாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. இப்போ தான் நம்ம ஒரு ட்ரிப்பு கொடுத்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாவலூர். 30 கிலோமீட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல். செம டிராஃபிக். கையெல்லாம் நம்மளுக்கு கிளச்சை பிடிச்சி வலி உயிரை போயிடுச்சு. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 494 ரூபா அமௌண்ட் காமிச்சு கஸ்டமர் வந்து 550 ரூபா கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கே 150 கிலோமீட்டர் நம்ம இன்னைக்கு 8 மணிக்குள்ளேயே நம்ம ஓட்டிட்டோம். இந்த கேஸ் சுத்தர இல்லை. நம்ம வர வழியில் அப்படியே கேஸ் போட்டுக்கிட்ட ஒரு பக்கத்தில் கேஸ் பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் டீசல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்ஜி கேஸ் மட்டும் ஒரு பாட்டில். அந்த பக்கம்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த கேஸே போட்டேன். ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ஹையாக இருந்துச்சு. 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும்னு சொன்னாங்க. சிட்டியில் வந்து சில கரெக்டாக அந்த டைமிங் மட்டும் தான் கேஸ் இருக்கும். காலையில் ஒரு 6லேருந்து 10 மணிக்கு, ஈவினிங் நைட் பஸ் அது. மற்ற சில நேரத்தில் போனீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிஎன்ஜி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு இருக்கும். இல்லைன்னா ஒரு அவ்வளோ லென்த்துக்கு வருஷம் நிற்கும். 1 ஹவர் 1/2 ஹவருக்கு மேலே குறையாமல் நம்ம கேஸ் போட முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாவலூர்கிட்ட வந்து இந்த கேஸ் வாங்குறது சிஎன்ஜி கேஸ்க்கு இது தான் மேப்ல காமிக்குது. ஒன்று அது வேற எங்க தெரியல. ஒர்க்கே இருக்கு. அங்கேயும் நம்ம எந்த ஒரு பங்கில் போயிட்டு இப்போ ஈஸியாக போடுறோம். வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி சிட்டியில் ஒன்று வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மணி இப்போ 8 ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். அதுவும் புக்கிங் வந்துச்சு. கரெக்டாக போயிருக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட கேஸ் இல்லை. அந்த கேஸ் போட்டு போகிறதுக்குள்ள அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இது பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம 8 மணிக்குள்ளே 150 கிலோமீட்டர் ஓட்டணும். இன்னைக்காச்சும் நம்மளோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு 3500 நம்ம ஓட்ட முடியும்னு பார்க்குறோம். சரி பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஓட்டிங்கன்னு சொல்கிறேன். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. கரெக்டாக நாவலூர் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் எம்டியாகவே வந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு புக்கிங்குமே இல்லை. கடைசியாக நம்ம ஒரு 1.3 கிலோமீட்டர் ஒரு புக்கிங் சோழிங்கநல்லூரில் வந்துச்சு. அதை முடிச்சுட்டு 100 ரூபா 73 ரூபா காமிச்சிச்சு. கஸ்டமர் 100 ரூபா கொடுத்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பல்லாவரத்துக்கு ஒரு புக்கிங் அடிச்சிச்சு. கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சு பிக்கப் லொக்கேஷன் எங்கெங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் அடித்தேன். அது ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பல்லாவரம் ட்ராப் லொக்கேஷனான்னு கேட்டேன். பல்லாவரம் இல்லைங்க, கிளாம்பாக்கமோ ஏதோ சொன்னாங்க. அது இருங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணாங்க. ஆமாங்க தப்பாக புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு புக்கிங் இல்லை. கண்டிப்பாக கிடைக்கும். புக்கிங் கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நோ ப்ராப்ளம். இல்லைன்னா நம்ம எம்டி போக வேண்டியதான் நாளைக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:55 ஆகுதுங்க. நம்ம ட்ரிப்பு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து லிட்டில் மவுண்டுக்கு ஒரு ட்ரிப் வந்துச்சுங்க. லாஸ்ட் ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பு வந்து இங்கேருந்து நம்ம நாவலூர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக். கிளச்சை பிடிச்சி கையை வழியே வந்து காமிச்சோம். அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. அந்த ரிட்டர்ன் வரும்போது டிராஃபிக் இல்லைங்க. கிளச்சே பிடிக்கல. சல்லுன்னு வந்துட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு யூட்டன் டேனிங் திருப்புறப்ப வந்து யூட்டன் திருப்புற டக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வண்டி அடிச்சிட்டாங்க. வந்து ஆப்போசிட்டில் வந்து ராங் ரூட்டு தான். அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல யூட்டன் பண்ண உடனே வந்துடுச்சாங்க. நான் யூட்டன் பண்ணுறப்ப ஒரு ஸ்லோவில் தானே யூட்டன் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து அடித்து கீழே வந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் அடிபட்டுருச்சு. ஏஞ்சி நடக்க முடியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவும் பெரிய அடி இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் காலைல லைட்டாக அடி. வண்டிக்கெலாம் எதுவும் டேமேஜ் இல்லை.
ஆப்போசிட்டில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வந்திருக்கணும். கரெக்டாக திரும்பும்போது டக்குன்னு வந்து அடிச்சிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் மவுண்ட் வந்தேன். லிட்டில் மவுண்ட்லேருந்து ஒரு 330 ரூபா அந்த ட்ரிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டில் மெட்ரோலேருந்து மறுபடியும் வடபழனி ஒரு ட்ரிப்பு 160. திருப்பி வடபழனிலேருந்து டேரெக்டாக போரூர் வந்து இன்னையோட நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு மொத்தம் டே 8ல் வந்து மொத்தமாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 7:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 12. கிட்டத்தட்ட கண்ணுக்குன்னெல்லாம் எரியுதுங்க, கையெல்லாம் விட ஆடு. அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஓட்டிட்டோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 2156 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 2156 ரூபாய்க்கு ரேபிடோவில் ஓட்டியிருக்கோம். ஓலாவில் பார்த்தீங்கன்னா 971 ரூபாய்க்கு ஓலாவில் ஓட்டியிருக்கோம். அப்புறம் டிப்ஸு அண்ட் கை சவாரி சேர்த்து 361 ரூபாய்க்கு. மொத்தமாக இன்னைக்கு டே 8ஓட எர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3488 ரூபா ஓட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 305 ரூபாய்க்கு கேஸ் போட்டேன். இந்த சாப்பாடு செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சாப்பாடு செலவில் 40, 30, 70, 40, 30, 30, 40, 70, 80, 82. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 82 ரூபாய்க்கு செலவாயிருக்கு. அப்போ இன்னைக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3101 ரூபா. அப்போ கடைசியாக டே 7 வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 7 வரைக்கும் நம்ம 12,210 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 12,210 ரூபா. மொத்தமாக 8 வரைக்கும் நம்ம 15,311 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 1,60,60,000 ரூபாய்க்கு 1,44,689 ரூபா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சிடலாம். சரி, நாளைக்கு பார்க்குறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்கணும். காலைல வர திருப்பி நம்ம ஓடணும்.